கலிமாத் கலிமாக்கள். அதாவது ஹாதல் பாபுல் கலிமாத், இந்த பாடம் வந்து கலிமாக்குடைய பாடம். அது கலிமாத்து கலிமாக்கள் ஆகிறது. லைச இல்லை ஃபீகா, அதிலே ஹல்ஃபுன் கருத்து வேறுபாடு இல்லை. இஸ்மு சும்ம, ஒன்றாவது இஸ்மு, சும்ம பிறகு ஃபேலு, ரெண்டாவது ஃபேலு, சும்ம பிறகு ஹர்ஃபு, மூணாவது ஹர்ஃபு. கலிமாக்கள் வந்து 3 தான். 1 இஸ்மு, 2வது ஃபேலு, 3வது ஹர்ஃபு. இதை தவிர்த்து 4வது ஒன்று இல்லை. அப்படிங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அது கலிமாக்கள் ஆகிறது. கலிமாங்கிற இந்த வார்த்தை ஜமு கலிமா, கலிமத்துங்கிற வார்த்தைக்கு வந்து ஜமு தான் வந்து கலிமாத்து. வகை அதுவாகிறது கவுலு முஃப்ரதின், ஒருமையான சொல். ரஜுலின் என்பதை போல, ஃபரசின் என்பதை போல அந்த கலிமாவும் வந்து ஒருமை. இந்த ஒருமையுடைய பன்மை தான் வந்து கலிமாத். லைச ஃபிகா ஹல்ஃபுன், லைச இல்லை ஃபிகா ஹல்ஃபுன் கருத்து வேறுபாடு இல்லை. ஜும்லத்தின் மூத்தர்லத்தின், அப்போ கலிமாத்துன்னு இருக்கு. லைச ஃபிகா ஹல்ஃபுன், இது வந்து ஒரு குறுக்கிடப்பட்ட ஒரு ஜும்லா குறுக்க வந்திருக்கு. முப்ததாவுக்கும் ஹபருக்கும் நடுவில் குறுக்க வந்திருக்கிறது. அது கலிமாக்கள் ஆகிறது. அல் இஸ்மு கலிமாத்துல் இஸ்மா இருக்கும். அப்படிங்கிறது வார்த்தைக்கு நடுவில் இது வந்து குறுக்க வந்திருக்கு. அதான் ஜும்லா முத்தர்லான இடைப்பட்ட ஜும்லா குறுக்க வந்திருக்கு. பைனல் முப்ததிவல் ஹபரி, முப்ததாவுக்கும் ஹபருக்கும் மத்தியில் நடுவில் வந்திருக்குது. அதாவது லா ஹிலாஃப, எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஃபி அன்னஹா, நிச்சயமாக விஷயமாகிறது, அதுவாகிறது. சலாசத்து அன்வாயின் ஃபகத், 3 வகையாக மட்டும் இருக்கும் என்ற அந்த விஷயத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அல் இஸ்முங்கிற அந்த வார்த்தை வகு அதுவாகிறது மா ஒன்றாக இருக்கும். தல்ல அறிவித்தது. அலா மஅனா ஃபி நப்சிஹி, தானாகவே ஒரு பொருளின் மீது அறிவித்தது. கைர முக்குத்தரினி, சேருவது அன்றி. பி அஹதி அஜ்மினத்தி சலாசத்தி, 3 காரியங்களில் ஒன்றை கொண்டு சேருவது அன்றி தானாகவே ஒரு பொருளின் மீது அறிவித்தது அந்த ஒன்றாக இருக்கும் இஸ்மு என்பது. எத்தகைய 3 காலம் என்றால் அதுவாகிறது மாலி இறந்த காலமாக இருக்கும், இஸ்திக்பாலு வருங்காலமாக இருக்கும், ஹாலு நிகழ்காலமாக இருக்கும். இந்த 3 காலத்தில் சேருவதன்றி தானாகவே ஒரு பொருளின் மீது அறிவித்தது அந்த ஒன்று தான் இஸ்மு. சும்மா பிறகு ஃபேலு, 2வது வந்து ஃபேலு. ஹூ அதுவாகிறது, அந்த ஃபேலு நான் டிஃபரன்ஸ் சொல்கிறாங்க. ஹூ அதுவாகிறது மா ஒன்றாக இருக்கும். தல்ல அறிவித்ததே, அலா மானா பொருளின் மீது, ஃபி நப்சிஹி தானாகவே ஒரு பொருளின் மீது அறிவித்ததே அந்த ஒன்றாக இருக்கும். முக்குத்தர்ணன் சேர்ந்த நிலையில். பி அஹதி அஜ்மினத்தி சலாசத்தி, 3 அஜ்மினத்தினா காலங்களில் ஒன்றை கொண்டு சேர்ந்த நிலையில் தானாகவே ஒரு பொருளின் மீது அறிவித்தது அந்த ஒன்றாக இருக்கும். எப்படிப்பட்ட 3 காலம் என்றால் ஹி அதுவாகிறது அல் மாலியாக இருக்கும், அல் இஸ்திக்பாலாக இருக்கும், வல் ஹால் இறந்த காலமாக இருக்கும், வருங்காலமாக இருக்கும், ஆல் நிகழ்காலமாக இருக்கும். அப்போ இஸ்முனா காலம் சேராமல் தானாகவே ஒரு பொருளின் மீது அறிவிக்கின்ற வார்த்தை. இப்போ மனிதன், இதில் காலம் இல்லை. இதுக்கு ஒரு வார்த்தை, இந்த மனிதனுங்கிற வார்த்தை, ரஜுலுங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஃபரசுன் குதிரை, ஃபரசுங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அது காலம் இல்லை. இதுதான் வந்து இஸ்மு. தமிழில் சொல்லணும், இங்கிலீஷில் சொல்லணும்னா நவுன், தமிழில் சொல்லணும்னா பெயர் சொல். அப்போ ஃபேல்னு என்ன, அது வந்து வேர்பு. தமிழில் சொன்னோம்னா வினைச்சொல். ஓகே, அதான். அப்போ வினைச்சொல் என்ன சேர்ந்துருக்கும், காலம் சேர்ந்திருக்கும். இப்போ இதா குல்த்த, நீ சொன்னால். அடுத்த காய்தா பேர் சும்மா பிறகு ஹர்ஃபு. உதாரணமாக காம யகூமு கும், காம நின்றான், யகூமு நிற்பான், கும் நில்லு. இது வந்து ஃபேலுக்கு உதாரணம். சும்மா பிறகு ஹர்ஃபு, 3வது கலிமாக்களில் 3வது வந்து ஹர்ஃபு. வகுவ அதுவாகிறது மா ஒன்றாக இருக்கும். தல்ல அறிவித்தது, அலாமானா ஒரு பொருளின் மீது அறிவித்தது. ஃபி கைரிஹி தான் அல்லாத ஒரு பொருளின் மீது அறிவித்தது. லாஃபி தாத்துஹி தன்னுடைய தாத்து அல்லாமல் தனது அல்லாத ஒரு பொருளின் மீது அறிவித்தது அந்த ஒன்றாக இருக்கும். அப்படின்னா ஹர்ஃப்னா
என்ன சொல்கிறது, தனியாக அர்த்தம் தராது. சிம்பிளாக சொல்லணும்னா தனியாக அர்த்தம் தராது. இதே போல் ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன்லாம் இருக்குல்ல, அதே போல் இன்னு, ஆணு, இப்படிலாம் அந்த வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, இந்த வார்த்தையெல்லாம் தனியாக பொருள் தராது. அப்போ அது உள்ள எந்த பொருளும் இருக்காது. மற்றவோட சேர்ந்தா மற்றதுக்கு அது உதவி செய்யும், அவ்வளோதான். அதுக்குன்னு எந்த பொருளும் இல்லை. அதுதான் வந்து ஹர்ஃபு. ஃபைதா குல்த, நீ சொன்னால், ஹல் ஜெய்துன் காயிமுன், ஜெய்து நின்றானா என்று நீ கேட்டால், ஃபல் இஸ்திஃபாமு, அந்த கேள்வி ஆகிறது, அன் ஜெய்தின், ஜெய்தை பற்றியா இருக்கும். அல்லது எப்படிப்பட்ட அந்த ஜெய்தை பற்றி என்றால், ஹுவல் இஸ்மு, அதுதான் இஸ்மு. அந்த இஸ்மை பற்றிய அந்த கேள்வியாக இருக்கும். அப்போ ஜெய்து, ஹல் ஜெய்துன் காயிமுன், ஜெய்து இருக்கின்றானா அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கேள்வி வந்து ஜெய்துக்கு தான், இந்த ஜெய்தை குறிக்கும். அப்போ ஹல்லுக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இந்த ஹல்லு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவ்வளோதான். அடுத்து விதா குல்த, நீ கேட்டால், ஹல்காம ஜெய்துன், ஜெய்து நின்றானா என்று நீ கேட்டால், ஃபல் இஸ்திஃபாம், கேள்வி ஆகிறது, அண்ட் ஃபேலை பற்றியாக இருக்கும். அல்லது எந்த ஃபேல் என்றால் ஹுவ, அதுதான் காம என்ற ஃபேலை பற்றியாக இருக்கும். அப்போ இங்கே வந்து நீ கேள்வி கேட்டால் இந்த ஜெய்தை பற்றி நீ கேட்குறேன்னு அர்த்தம். அப்போ ஹல் இந்த இடத்துல இந்த காமாவை பற்றி, அவன் நின்றானா இல்லையான்னு கேட்குறேன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபேலை பற்றி நீ கேட்குறேன்னு அர்த்தம் ஒழிய, அப்போ ஹல்லுக்குன்னு தனியாக எந்த அர்த்தம் இல்லை. வலா எதுல்லு, அறிவிக்காது, நஃப்ஸு லஃப்லத்தி ஹல் என்ற லஃப்லுடைய தாத்து அறிவிக்காது. நப்ஸுக்கு வந்து இந்த இடத்துல தாத்துன்னு அர்த்தம் வச்சுங்க. அப்போ ஹல்லுடைய லஃப்லுடைய தாத்து அறிவிக்காது. அலா மானா, பொருளின் மீது அறிவிக்காது. ஃபி தாத்தியா, அது தன்னே ஒரு பொருளின் மீது அறிவிக்காது. அப்போ ஹல்லு வந்து தானே எந்த பொருளின் மீதும் அறிவிக்காது. நப்சுனா தானே அப்படின்னு அர்த்தம். மொழிபெயர்க்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, அதனால் அப்படி அர்த்தம் சொன்னேன். பல், மாறாக, ததுல்லு அறிவிக்கும், அலா மானா, ஒரு பொருளின் மீது அறிவிக்கும். ஃபில் இஸ்மியில் உள்ள பொருளின் மீது அறிவிக்கும். அல்லது ஃபாலிலே உள்ள ஒரு பொருளின் மீது அறிவிக்குமே தவிர தண்ணிலே உள்ள பொருளின் மீது அது வந்து அறிவிக்காது.